கோபுரம் போல் உயரப்போகும் கும்பராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பேச்சில் ஏற்படுகிற நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு குறிக்கூடிய என்னென்ன ஏற்றம்னு பார்த்துருவோம். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி நிறைய ராசிக்கு முக்கியத்துவமும் இல்லையோ உங்கள் ராசிக்கு முக்கியம். ஏன்னா அவங்க ராசியில் ஆல்ரெடி சதயம் என்ற ஒரு ராகு இருக்குது. ராகு கிரகம் இதில் நடக்க போகிற முக்கிய விஷயங்கள், குறிப்பாக திருமணம் என்ற ஒரு விஷயம், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், செல்வ செழிப்புக்குண்டான காலகட்டங்கள், இடம் சொத்துக்குண்டான அமைப்புகள் என்னென்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக ராகு கேதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல, ஆனால் அதுதான் வலிமையானது. பொதுவாக சூரியன் மற்றும் சந்திரன் 2 கிரகங்கள் தன் வட்டப்பாதையிலிருந்து சுழற்சியிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த ராகு கேது. இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா சூரியனே விளங்கும் தன்மை உண்டு. இந்த கிரகணம்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அவ்வளோ வலிமையானது. இது ஒரு விஷயத்தை கொடுக்கணும், ஒரு சம்பவ நிர்ணயம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா சும்மா இருக்கும். அப்போ இந்த கிரகங்கள் வலிமையானது. இதை எப்படி பயன்படுத்தணும் பார்ப்போம். முதல்ல கும்பராசிக்கு ஒரு இடம் மாற்றம் ஏற்படுங்க. தொழில் ரீதியாக, வீடு ரீதியாக, ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ட்ராவலாக இருக்கலாம், ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது. அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அப்போ ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சிலர்லாம் மாறி இருப்பாங்க, திருப்பி வீடு மாற்றுவாங்க. வேலை கிடச்சி இப்போ தாங்க செட்டில் ஆனேன், திருப்பி இன்னும் அதோட பெட்டர் ஆஃபர் கிடைக்குதுங்க. அப்போ ஒரு இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றம் வளர்ச்சியை கொடுக்கும். ரைட், இப்போ திருமணத்தை பற்றி பேசிட்டு அடுத்தது பாருங்கள். திருமண யோகம் சூப்பராக இருக்குது. உங்கள் ராசிக்கு குரு பார்வை வந்தாச்சு. திருமண யோகம் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது பரிகாரம் மட்டும் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் ராகு 7ல் கேது இருக்கனால ராகு கேதுனால தடைபற்றக்கூடாதுங்க. ராகு கேது பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணும் பொழுது திருமணம் விருத்தி அடையும். இப்போ என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி இந்த வரனே பார்த்துருப்பீங்க. அந்த வரன் ரொம்ப நாளுக்கு பதில் சொல்லாமல் இருந்து அதே வரன் திருப்பி வந்து இப்போ முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ சொல்லுவாங்க, ஆல்ரெடி 6 மாதம் முன்னாடி ஜாதகம் பார்த்தோம், திருப்பி அதே ஜாதகம் இப்போ வந்திருக்கு. இது ஆல்ரெடி பார்த்து ஓகே சொன்னோம், அவங்க வேணான்னாங்க, திருப்பி வந்திருக்காங்க. இது மாதிரி வந்து முடியும். ஒரு சிலருக்கு உறவில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ திருமணம் என்று சுப நிகழ்ச்சி இனிதே நடக்கப் போகிறது. ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். அதற்குண்டான ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இதில் ஒன்றே ஒன்று மட்டும் கவனிச்சுக்கணும். திருமணம் பண்ணும்பொழுது உங்களுக்கு கோயிலில் கல்யாணமா, மண்டபத்துலையானு விசாரிச்சுக்கங்க. ஆண் ஊர்லையா பெண் ஊர்லையா, எந்த ஊரில் கல்யாணம். ஏன்னா இந்த தோஷங்கள் ராகு கேது இருக்கும்போது இதை பண்ணிக்கிட்டால் இன்னும் விருத்தி ஆகும். இதுதான் உங்களுக்கு ஒரு விஷயம். ரைட், ஒரு சிலருக்கு ஆல்ரெடி திருமணத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளாகி பிரிஞ்சிருந்தாங்க, இல்லை டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம். இப்போ ஒரே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி திருமணமாகி கணவன் மனைவியாக இருக்காங்க. ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, இந்த ராகு கேது தான் செய்யுது. கணவன் மனைவியாக இருக்காங்க, ஒரு சுப பிரிவை கொடுக்குதுங்க. அப்போ என்னென்னா, ஒருத்தர் குழந்தை கன்சீவ் ஆகி கணவன் மனைவி அம்மா வீட்டுக்கு போய் இருக்கிற மாதிரி ஒரு பிரிவு ஒன்று. ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணுக்கு 45-40 வயசு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், குழந்தைகள் படிப்பு ரீதியாக போகிறது, இல்லை கணவன் தொழில் ரீதியாக வெளியே போகிறது. ஆக ஏதோ ஒரு தொழில் ரீதியாக வருமானத்தையோ ஒரு வாய்ப்பையோ கொடுத்து சின்ன ஒரு பிரிவு, ஒரு 6 மாதம் 7 மாதம் சின்ன ஒரு பிரிவை கொடுக்குது. இது அக்செப்ட் த ஃபேக்ட் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை சார் அந்த மாதிரி பண்ண முடியாது, எங்களுக்கு எல்லாமே ஒன்றா இருக்கணும்னா அதுக்கு தேவைப்பட்ட ஜாதக ரீதியாக மற்ற அம்சங்கள் பார்த்து பரிகாரம் பண்ண வேண்டியது உண்டு. பொதுவாக வாக்குப்பொழிதம் அதிகரிக்குங்க. கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய கும்பராசிக்காரங்க. நல்ல விஷயம் சொன்னால் 100% நடக்கும். அவசரப்பட்டு கோவத்தில், அது ராகு இருக்கு இல்லையா, இமோஷனலில் கோவத்தில் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ராகு சந்திரன் இமோஷன் ரொம்ப இருக்கும், சொன்னது டக்குன்னு படிச்சிடும். கும்பராசிக்காரங்க இப்போ கும்பராசி ஜோசியராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாக்குப்பொழிதம் நல்லதையே சொல்லுங்கன்றுவோம். அப்போ வாக்குப்பொழிதம் அதிகரிக்கிற காலகட்டம். நல்ல வார்த்தையாகவே பேசுங்க. இந்த நேரத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடியது. இப்போ மைண்டில் பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனை, ஏன்னா 2 சனி பார்த்துட்ருக்கு. ஏதோ ஒன்று விற்றுட்டு வீடை வாங்கணும், ஏதோ வீடு சம்மந்தப்பட்டது வேணும், வண்டி வாகனம் வேணும் அப்படின்னு ஒரு மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும். உங்கள் சந்திரன் மேலே ராகு போகும்போது இமேஜினேஷன் பவர், க்ரியேட்டிவிட்டி அற்புதமாக இருக்கும். ராகு ஒரு இடத்துல வந்தாலே, ராகுனா கேமரான்னு புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் முகம் வெளிச்சத்துக்கு வருது. சினிமா துறையினாக இருக்கலாம், பப்ளிசிட்டியாக இருக்கலாம், யூடியூப் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் அமோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிராண்டிங்கை பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நகைக்கடைன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு நகைக்கடை சம்மந்தப்பட்டது பப்ளிசிட்டி ஆகும். துணிக்கடையை சம்மந்தம் ஆக மொத்தம் உங்கள் கடைக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். கரெக்டாக பிராண்டிங் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில். சரி, வேலைக்கு பேசுவோம். ஃபஸ்ட்டு உங்கள் 6ஆம் இடத்துல
6ஆம் அதிபதி ராசியில் இருக்குது, ராகு வருது, இப்போ இடமாற்றம் வருது, வேலை சம்மந்தப்பட்டது, வெளிநாடு வெளியூர் தொடர்பு ஏற்பட வாய்ப்புண்டு. வெளிநாட்டு பயணங்கள் பொதுவாகவே இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஒரு ஒர்க்கு செஞ்சுருப்பீங்க, அதுலேருந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற, இல்லை வேறு ஒரு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு வேலை கிடைக்கும், அதுலேயும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய கால சூழ்நிலை. இப்போ வேலையில் மாறுதல் உண்டு, ஐடியாலஜி ஏதோ கம்பெனியோ ஏதோ மாறுது, அது சூப்பராக இருக்கும், அதை பார்த்து பண்ணுங்கள். ஆனால் விட்டுட்டு ஒன்று பண்ணக்கூடாது. ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்கள ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும். சார் ஆல்ரெடி இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கேன், இதை விட்டுட்டு போகணுமா, அதை மட்டும் பார்த்துக்கங்க. ரைட். பிஸ்னஸ் பொதுவாக அவங்க 10ஆம் அதிபதி, ராசிக்கு 10ஆம் அதிபதி, அவரே 3ஆம் அதிபதி. இப்போ விளம்பரப்படுத்த வேண்டிய நேரம் என்னென்னா, அவங்கள பற்றி பப்ளிசிட்டி கொடுக்கறது என்ன, இப்போ தான் நோட்டீஸ் அடிப்பாங்க, நிறைய பேர் நோட்டீஸ் அடிக்கிறது, விசிட்டிங் கார்டு அடிக்கிறது. இப்போ ஒருத்தன் சொன்னேன், இந்த மாதிரி நோட்டீஸ் விசிட்டிங் கார்டு, நான் இல்லை சார் லிங்க்டனில் ப்ரொஃபைல் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கேன்னாரு. ரொம்ப வருஷமாக. அப்போ ஏதோ ஒன்று டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது. இப்போ தான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன், அது மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிகிட்ருப்பார். ஆக மொத்தம் ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ட்ராயிருச்சு. புதுசாக யூடியூப் சேனல் தோணும். இந்த மீடியா சம்மந்தப்பட்ட இதே மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. இது அத்தனையுமே வளர்ச்சி கொடுக்கும் இந்த கும்பராசிக்கு. பெரும் வளர்ச்சியான காலகட்டங்கள், மதிப்பு மரியாதைகளை இன்க்ரீஸ் ஆக போகிறது, பெரிய விஷயங்கள் பாருங்கள். உங்கள் 12ஆம் அதிபதி 2 இருக்குது. அப்போ வெளியூர் வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட ட்ராவல் இருக்கும், அது சார்ந்த வரும். கமிஷன் வகை வருமானம் இருக்கும். சும்மா அங்கே ஏதோ ஒரு வகை ஒரு விஷயத்தை சொல்லி சாதிக்க பாருங்கள், கமிஷன் வகையில் வருமானம் உண்டு, அதை பார்க்கலாம். ரைட். 8ஆம் அதிபதி அவரே 5ஆம் அதிபதி. இந்த நேரத்தில் தான் எனக்கு கரெக்டான நேரம், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். நல்லா பாருங்கள், ராகுக்கு திரிகோணத்தில் குரு. இந்த நேரத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணால் சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்ல வாய்ப்புண்டு. குழந்தைகளுக்கு புகழ் பெறுகிறது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பொதுவாக உங்களுக்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ண தோணும், மியூசிக் கற்றுக்க தோணும், 60 வயசு இந்த புது லாங்குவேஜ் கற்றுக்க தோணும். அப்போ எந்த வயது தடை இல்லைங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கற்றுக்க தோண போகுது. அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது. கொஞ்சம் ஒன்றே மட்டும் கவனிச்சுக்கணும், நல்லா யோசிச்சுக்கிட்டு பேசணும். யோசிக்க பேசிடுவீங்க ஒரு சில நேரத்தில். ஏன்னா ராகுவோட தாக்கம். முதல் நாளில் நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, டக்குன்னு போய் அதை ரியாக்ட் பண்ணிடுவீங்க. அந்த ரியாக்ஷன் டைமை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ராகு வேகப்படுத்திடும், டக்குன்னு கண்ணை மறைச்சிடும். அந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கங்க. 7ல் இருக்கிற கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களை பற்றி நிறைய பேர் கலவரம், அதாவது சின்ன பிரச்சனைகளை கொண்டு வர பொறாமைப்பட தோண வைக்கும். அப்போ அந்த பொறாமைகள் முன்னே கணிச்சு பொறுமையாக டேக்கிள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதை பார்த்துக்கங்க. உடல்நிலை பற்றி பேசுவோம். பொதுவாக உங்களுக்கு தண்ணி திரவம் சம்மந்தப்பட்ட, அதிகமாக தண்ணி குடிக்கிறது, உடல் சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டது தேவை. உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இரவு நேர உணவுகள் தேவையற்றது. குறிப்பாக ஹார்ட் சம்மந்தப்பட்டது, கண்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நிறைய பேருக்கு இந்த முகம், கால், கண் இது மாதிரிலாம் வருது. இது இந்த ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி மாறும். பட் ஹார்ட்டு இது கொஞ்சம் வருது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது. குருபலத்தில் இருக்கிறனால பெரிய வித்தியாசம் தெரியாது, ஆனால் குரு மாறும் பொழுது தொந்தரவு கொடுத்துரும். அதனால் ஏதோ ஒரு மெடிக்கல் செக்கப் எதாவது பண்ணும்பொழுது பார்த்துக்கங்க. இது கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, அது ஒரு சில ராசி எண்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் ஃபுல் விளக்கங்கள் கொடுக்கப்படும். ரைட். அதில் வாட்ஸ்அப்பில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன கடவுள் வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும்? பொதுவாக உங்களுக்கு மாரியம்மன் நல்லா பிடிச்சிக்கணும். மாரியம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். மாரியம்மனை தரிசனம் செய்ய செய்ய வளர்ச்சி வெற்றி. இல்லை ராகுக்கு ஸ்தலத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வந்துடணும். எந்த காலகஸ்தியாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், லக்ன ரீதியாக பார்த்து எடுக்கணும். அது மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டால் மிகுந்த யோகத்தை கொடுத்தே தீர்வார். இது முக்கியமானது. இன்னொரு பரிகாரம், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வந்து நீர் விடாக இருக்கனால சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட ஒரு கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம். இல்லை சனி சம்மந்தப்பட்ட ஏதோ எந்த கோயில் வேணால் இருக்கலாம், இதையும் சென்று வழிபாடு செய்யுங்கள். இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், தடைகளே இருக்கும். இப்போ 11ஆம் இடத்துல குரு பார்வை வந்தால் 11-1-9 பார்த்துச்சு. தொலைதூர பயணம் இருக்கும். உங்களுக்கு புது புது ஆஃபர்கள் வரும். சங்கத்தில் சேர்ந்துக்காங்க, அதில் சேர்ந்துக்காங்க. அது தேவையான தான் பார்த்து சேரணும். எல்லாத்துக்கும் பொதுவாக அவசரப்படக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருந்தாலும் கரெக்டாக சூஸ் பண்ணி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு இப்போ ராசி எண்களாக குறிப்பாக இப்போ நேரத்தில் 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், அப்புறம் 5, 9 இந்த எண்கள் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்க காத்திருக்கு. குறிப்பாக
3ஆம் நம்பர் அப்பப்போ பயன்படுத்திக்கங்க. அது ரொம்ப பொதுவாகவே இந்த ராசிக்கு 3ஆம் நம்பர் நல்லாயிருக்கும். இந்த யோகங்கள் பயன்படுத்தி மிகுந்த வெற்றி பெறுங்கள். சரி, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.